வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? ஆட்சி பொறுப்பேற்றோன்னு நம்ம முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை அறிமுகப்படுத்தணுமா இல்லையா? முதலமைச்சர் காலை உணவு திட்டம், அரசு பள்ளியில் படிச்சு உயர்கல்வி சேரக்கூடிய மாணவர்கள், கல்லூரி மாணவிகளுக்கு மாசம் 1000 ரூபாய், 10 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் திட்டத்தையும் அறிவிச்சு ஒரே மாசத்துல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறாரு. மீண்டும் ஆட்சி அமைச்ச மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். மீண்டும் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு இந்த செஞ்சி தொகுதியில குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மஸ்தான் அவர்களை நீங்க வெற்றி பெற வைக்கணும். செய்வீங்களா? வன்னியரசன் அவங்க தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சவர், அறிமுகமானவர், சிறந்த பேச்சாளர், ஆற்றல் மிக்க எழுத்தாளர், சங்கிங்களுடைய வாதங்களை எல்லாம் முறியடிக்கிறதுல நம்பர் 1 வல்லவர். இதுவரை மக்கள் மன்றத்தில் ஒலிச்ச அவருடைய குரல் அடுத்த 1 மாசத்துல சட்டமன்றத்தில் அவருடைய குரல் ஒலிக்க வேண்டும். அதற்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. வன்னியரசுடைய உழைப்புக்கு அங்கீகாரமா இன்னைக்கு திண்டிவனம் தொகுதியுடைய வெற்றியை நீங்க உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களா? மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்? மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாங்கிறது 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 இல்ல 1500 உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கோம். முதியோர் உதவி தொகை இப்போ வரைக்கும் 1200 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். மாசம் 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும் வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம். இது எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகள்லையும் 8000 ரூபாய் கொடுத்துருவாரு. அந்த 8000 ரூபாய் நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அதை நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். செங்கல்பட்டு தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்துருக்கிறோம். அந்த திட்டங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லி அந்த உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இங்க புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. கிளாம்பாக்கத்தில் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம், மறைமலைநகர் நகராட்சியில இன்னைக்கு பாதாள சாக்கடை திட்ட பணிகள்லாம் நடைபெற்று வருகிறது. நவீன விளையாட்டு உள்ளரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் அமைக்கப்பட்டிருக்கு. பாலாறு கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. கூடுவாஞ்சேரி மற்றும் சிங்கபெருமாள் கோயில் இடையிலே ரயில் ஓவர் பிரிட்ஜ் கட்டப்பட்டிருக்கு. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பாக புதிய குடியிருப்புகள், இவ்வளவு திட்டங்களையும் இந்த செங்கல்பட்டு தொகுதிக்கு செஞ்சு கொடுத்துட்டு அந்த உரிமையோட கார்த்திக் அவர்களுக்கு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சிங்கன்னா இந்த தொகுதிக்கு இன்னும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ ஒவ்வொன்றத்தையும் கேட்டு நிச்சயம் நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சியில செஞ்சு கொடுப்போம். திமுக மாணவர் அணியில் தன்னோட அரசியல் பயணத்தை தொடங்கியவர். அதன் பிறகு தலைவரோட இளைஞர் அணியில் செயல்பட்டு இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளரா, ஒரு அமைச்சரா, நம்மளுடைய தலைவர் அவர்களுக்கு உறுதுணையா பணியாற்றிட்டு வரவர் தான் அன்பரசன் அவர்கள். அமைச்சரா பணியாற்றி இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறார். இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க பல்லாயிரக்கணக்கான ஏழை எளிய குடும்பங்களுக்கு இன்னைக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டித்தந்த அமைச்சர் தான் அன்பரசன் அவர்கள். அடுத்த 9 நாட்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரா சந்திங்க, உதயசூரிய சின்னத்துக்கு வாக்கு கேளுங்க. 5 வருஷம் என்னென்ன பண்ணிருக்கோம்னு சொல்லுங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்னு சொல்லுங்க. குறிப்பா முக்கியமா மீண்டும் அடிமை கூட்டமும் சங்கி கூட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டை எவ்வளவு பின்னோக்கி இழுத்துட்டு போயிடுவாங்கிறத விளக்கமா சொல்லுங்க. அடுத்த 9 நாள் பிரச்சாரத்தை மேற்கொண்டீங்கன்னா நிச்சயம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அன்பரசன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாங்க. செஞ்சு காட்டுவீங்களா? வெற்றி உறுதியா?